அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த தவக்காலத்தின் தொடக்க நாளில் விபூதி புதன் என்ற பெரிய ஒரு ஆன்மீக நாளை கொண்டாடுகிறோம். விபூதி புதன் என்று சொன்னவுடனே நம்ம எல்லாருக்கும் விபூதி தான் ஞாபகம் வருகிறது. விபூதி அல்லது சாம்பல் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய இந்த தவக்காலம் தொடங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பைபிளில் தொடக்க நூலில் நாம் படிக்கிறோம், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தை. அதை எபிரேய மொழியில் அந்த மண் என்பதை ஒரு டஸ்ட் அல்லது ஒரு சாதாரண தூசி என்று கூறுகிறார்கள். அப்போது இந்த விபூதி திருநாள் என்று சொல்லும்போது நாம் நம்முடைய விபூதியை நெற்றியில் பூசும்போது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது நாம் மனித வாழ்க்கை என்பது ஒரு தூசி, ஒன்றுமில்லாதவர், ஒன்றுமில்லாமையில் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. அதாவது நாம் இருப்பதும் இயங்குவதும் கடவுளால் தான் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை இந்த விபூதி பெருவிழா நமக்கு முதலில் உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை கடவுளை மட்டுமே நம்பியிருக்கிறது. நம்முடைய பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. யாருமே பணத்தாலோ புகழாலோ அதிகாரத்தாலோ தங்களுடைய வாழ்க்கை தொடக்கத்தையும் முடிவையும் தீர்மானிக்க முடியாது. அது கடவுளுடைய கையில் மட்டுமே உள்ளது. அதனால்தான் கடவுள் ஆதாமை படைக்கும் பொழுது அது ஏவாளுக்கு தெரியாது எப்படி என்று. ஏவாளை படைக்கும் பொழுது கூட ஆதாமுக்கும் தெரியாது. அப்போ உரு எடுக்கிறது, பிறக்கிறது என்பதெல்லாம் கடவுளுடைய கையில் உள்ளது. அதே மாதிரி தான் நம்முடைய இறப்பும் பலதரப்பட்ட முறையில் வாழ்க்கையில் மனிதருக்கு இருந்தாலும், அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும், யாருமே எந்த நேரம் நாள் என்று பார்க்க முடியாது. கடவுள்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறார் என்பதை இந்த சாம்பல் நாள், நோன்பு நாள் உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த சாம்பல் நாள் அல்லது நோன்பு நாள் என்று தொடங்குகிற இந்த நாளில் நாம் நம்முடைய இயலாமையையும் பலவீனத்தையும் நாம் உணர வேண்டும். கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சிங்கார வனம், இன்பவனம் மாதிரி நல்லதொரு உலகை படைத்து அவர்களை வாழ வைத்தார். ஆனால் அந்த உலகத்திலேயே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய மனசு எப்பொழுதும் மனம் பொல்லாதது என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். எப்படி என்றால், நீங்கள் எல்லா கனியும், மரத்தில் உள்ள எல்லா கனிகளையும் உண்ணலாம், ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணல் ஆகாது என்று கடவுள் சொன்னதை, அந்த மரத்தின் எது விலக்கப்பட்ட கனியோ அதுதான் அவர்களுக்கு இனிப்பாக தோன்றியது. இதுதான் மனித மனம். மனித மனம் குரங்கை போன்று தாவிக்கொண்டே இருக்கும் என்று அறிஞர்கள் கூறுவதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆகவே கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை அவர்கள் செய்வதனால் அவருடைய பலவீனம் வெளிப்படுகிறது, பேராசை வெளிப்படுகிறது. கடவுளைப் போல மாற வேண்டும் என்ற பேராசை வெளிப்படுகிறது. இது எதை குறிக்கிறது?
எல்லா மனிதருக்கும் இருக்கின்ற ஒரு குணம் பேராசை மட்டுமல்ல, பலவீனங்கள். இந்த பலவீனங்களை நாம் தகர்த்து அடக்கி நம்முடைய கடவுளுடைய எண்ணத்திலேயே வாழ்வது என்பதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ பணி வாழ்வு, கிறிஸ்துவை நாம் பின்பற்றி செல்லும் வாழ்வு. எத்தனையோ சோதனைகள் இயேசுவுக்கு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் முறியடித்து அவர் உண்மையை, நேர்மையை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற சிலுவை வந்தாலும் அதையும் கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த சிலுவையை ஏற்று தன்னுடைய மீட்பு பணியை செய்து அவர் வெற்றி கண்டார், உயிர்த்தார். அதே போன்றுதான் இயேசுவின் சீடர்களாக வாழ்கின்ற நாம் எல்லாரும், கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நாம் எல்லாரும் நம்முடைய மனித பலவீனங்களையே வாழாமல் கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவின் பாதையில் நடந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு என்பதை இந்த விபூதி திருநாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் பலவீனத்தை கண்டு நாம் அஞ்சாமல், அதே நேரத்தில் அந்த பலவீனம் உண்டு என்பதை உணர்ந்து, அது நமக்கு சாத்தான் தரும் சோதனை என்பதையும் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவையே நினைக்க வேண்டும். பைபிள் சொல்கிறது, பேதுரு என்ற நம்முடைய முதல் திருத்தந்தை அவர் எழுதிய கடிதத்தில் சொல்கிறார், சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேடித் திரிகிறார். ரொம்ப அருமையாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் உள்ள இந்த உலக வாழ்க்கையில், நம்முடைய பலவீனமும் உள்ள இந்த வாழ்க்கையில் நாம் கடவுளை பற்றி கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ முடியும், கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை இந்த விபூதி நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோம். ஆகவே இந்த விபூதி திருவிழா என்பது இது தவக்காலத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து, இந்த தவக்காலம் முழுவதும் நாம் நம்முடைய பலவீனங்களெல்லாம் விடுத்து கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து உயிர்ப்பின் மாட்சிமையை நான் அனுபவிக்கும் ஒரு தொடர் பயணமாக இந்த 40 நாட்கள் அமைய நாம் முயற்சி எடுப்போம். அதற்காக உங்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.